5 டம்ளர் பச்சரிசி 1.5 டம்ளர் உளுந்து போட்டிருந்தா கூட மாவு சூப்பராக அரைச்சிருக்கலாங்க. இன்னைக்கு நிஃப்டி அதோட பயங்கரமாக மோசமாக அரைச்சிருக்கான். வாங்க பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல இறங்கினா கூட இறங்காது, சைட்வேஸ்ல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நிஃப்டி பாவம் ரெண்டுத்தையுமே பிடிச்சிக்கிட்டான். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல ஒரு சைட்வேஸுங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? பாருங்க, நிஃப்டி வந்து முடிஞ்சது ஒரு 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கான். பட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, போட்டு என்ன பண்ணியிருக்கான், அரைன்னு அரைச்சிருக்காங்க. அதனால தான் சொன்னேன் மாவு கூட நல்லா அரைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டியோட அப்டேட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் வாங்க பார்த்துருவோம். நிஃப்டி வந்து ஸ்டில் பாசிட்டிவ் மோட்ல தான் இருக்கான். ஸோ நிஃப்டி இனிமேல் நல்ல சூப்பர் பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க 24,920 அல்லது 25 இந்த ரேஞ்சை கட் பண்ணால் ரொம்ப சூப்பர் பாசிட்டிவாக இருப்பாங்க. அதே போல் டவுன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேட்டு நிஃப்டி வந்து 24,770 அல்லது 50 இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி டவுன் வரதுக்கான பாசிபிள். சரிங்களா? அன்டில் தட் இட் வில் பி சைட் வேஸ், அல்லது இதை கட் பண்ணாதான் அப், இதை கட் பண்ணாதான் டவுன். சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆயிருக்கான். பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு கீழே கொஞ்சம் இறங்கியிருக்கான். அதான் நேற்றே சொன்னேன் சைடு வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சைடு வேஸில் போயிடுச்சு. சரிங்களா? ஓகே, நாளைக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சேம் இதே லெவல்ல இருந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு திரும்ப எப்போ பேங்க் நிஃப்டி இந்த 56,315 கட் பண்ணுதோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலான 56,530 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அதே போல் இனிமேல் பேங்க் நிஃப்டி இனிமேல் டவுன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 56 கட் பண்ணாதாங்க அடுத்த ரேஞ்சை பற்றி நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு இப்போதைக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பர்ஃபெக்டாக டெக்னிக்கலை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்மிங் பேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தஞ்சாவூரில் ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வச்சுருக்கோம். தஞ்சாவூரில் 1 வீக் ட்ரைனிங் நடக்கும். ஸோ இந்த 1 வீக்கில் எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் ரைத்தில் எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இது எல்லாமே பக்காவாக சொல்லி தர போகிறோம். கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ஆன்லைன்லேயும் பேட்சஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுற ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. See you on next video tomorrow. Tata, bye bye.